இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு கூலி, அந்த ஒத்த கூலி. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்க. அரங்க மதிர பறக்கவே. எங்கடி போற? உன் ஃப்ரெண்ட் உயிரை காப்பாத்த இன்னும் அதான் பிளான் பண்றியா? சொல்றேன் ப்ளீஸ் சஞ்சய், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். சத்யா கல்யாணத்துல ஏதாவது கலாட்டா பண்ணி அவன் வாழ்க்கையை கெடுத்துறாத. நான் ஒரு கலாட்டாவும் பண்ண மாட்டேன். பண்ண வேண்டிய கலாட்டாவ இது பண்ணும். இது பண்ணுண்டி. வேண்டாம் சஞ்சய், இந்த கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். நானே சத்யகிட்ட பேசி நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன். உன் ஹெல்ப் யாருக்கு வேணும்? இன்னும் ரிசப்ஷனோட கூட்டம் முழுசா வரல. எல்லாம் வரதா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைஞ்ச சபை மேடையில ஏறி செல்வநாயகி கையால கிஃப்ட பிரிக்க சொல்ல போறேன். அதோட சத்யாவோட கதை க்ளோஸ். அப்ப தப்பிச்சிட்ட. இப்போ உன் ஃப்ரெண்டுக்காக நீ உயிரை கொடு. தப்பே இல்ல. ஒரே அடிதான், சுருண்டுட்டான். என்ன இப்படி பண்ணிட்டீங்க? சஞ்சய், சஞ்சய், மூச்சு இருக்கு. இருந்தா என்ன, இல்லனா என்ன? சத்யா கல்யாணத்தை நிறுத்த வந்தவன் இவனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இதுதான் கதி. கைய அவன் உயிருக்கு ஏதாச்சும் ஆயிட போதுங்க. அதான் வரலையே. என்னமோ சத்யா கதை க்ளோஸ்னு சொல்லிட்டு இருந்தான். வரும்போதே கேட்டேன், யார் இவன் முதல்ல? இவனால என்ன பிரச்சனை? சத்யா நலன் சார் பொண்ணு இல்லன்னு அத ஒரு ஆதாரமா வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு மிரட்டிட்டு இருக்கான். ஊரே மேடையில கூடியிருக்கும் போது அந்த ஆதாரத்தை நான் எல்லாருக்கும் காட்டுவேன். இவ்ளோ கெட்டவன். இவனை அடிச்சதுல தப்பே இல்ல. இப்போ என்ன பண்றது? நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுத்துடலாமா? விளையாடாதீங்க கயல். அப்புறம் குப்பையை எங்க போட்டா என்ன? வா, ஓரமா இழுத்து போட்டுட்டு போயிடலாம். வந்து பிடிவா. ஏ தம்பி, அங்க என்னப்பா சத்தம்? யாரும் வராங்கன்னு நினைக்கிறேன். வா சீக்கிரம் சீக்கிரம். இப்போ எல்லாருக்கும் ஒரு சூப்பரான போட்டி ஆரம்பிக்க போகுது. சரியா? இந்த போட்டியோட பேரு மியூசிக் ஸ்டிக். மியூசிக் ஸ்டிக்க பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா? மியூசிக் ஸ்டிக்னா என்னன்னு யாருக்கும் புரியலையா? இதுவும் ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி தான். இந்த போட்டி எப்படி நடக்க போகுதுன்னு சொல்றேன். யா, போட்டியில கலந்துக்கிறவங்களுக்கு ஆளுக்கு ஃப்ளவர் டெக்கரேட் பண்ண ஒரு ஸ்டிக் கொடுப்போம். எல்லாரும் வட்டமா நிக்கணும். மியூசிக் ஸ்டார்ட் ஆனதும்
ஒவ்வொருத்தரும் அவங்க பிடிச்சிட்டு நிக்கிற ஸ்டிக்க அப்படியே விட்டுட்டு பக்கத்துல இருக்கிறவங்க விட்டுட்டு போற ஸ்டிக்க பிடிக்கணும். அது கீழே விழறதுக்குள்ள நீங்க அதை போய் பிடிக்கணும். அதை பிடிக்கிறவங்க தொடர்ந்து விளையாடலாம். ஒருவேளை ஸ்டிக் கீழே விழுந்துட்டா அவங்க அவுட். இதுதான் இந்த கேம். இதுல ஒவ்வொருத்தரா எலிமினேட் ஆகி கடைசி வரைக்கும் யாரு ஸ்டிக்க விடாம பிடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். சூப்பரா இருக்கு. ஆமா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், விளையாட்டுல ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ கேம் ஆரம்பிக்கலாமா? ஓகே. பாக்கியம், பாக்கியம், நாமும் அந்த விளையாட்டுல கலந்துக்கலாமா? நம்ம பேத்தி கல்யாணத்துல ஏதோ கேம்ஸ் எல்லாம் விளையாட போறாங்க. அத பார்த்து ரசிச்சு கை தட்டி உற்சாகப்படுத்தாம நாம அங்க போய் விளையாட தெரியாம தடிக்கு விழுந்து என்ன இதெல்லாம்? சும்மா இருங்க, பாப்போம். இங்க கல்யாணமே நடக்கல, கேலி கூத்தெல்லாம் கேவலமா இருக்கு. எங்க நாமளும் போய் கலந்துக்கலாமா? என்ன விளையாடுறியா? ஆமாங்க, என்ன உம்மங்க? விளையாட்டு தானே, வாங்க நாமளும் போய் விளையாடலாம். ஏய், வாய மூடிட்டு. நானும் ஓட மாட்டேன், நீ ஓடக்கூடாது. கைய கால ஒடிச்சிட்டு ஜாக்கிரதை. ஏங்க வரதான் ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்கான்? அவனுக்கு இங்க நடக்கிறது எதுவுமே பிடிக்கல. அவன் மனசுல வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஆனா என்னன்னு தான் தெரியல. ஹாய், ஹலோ, உங்க எல்லாரையும் இந்த கேமுக்கு நான் வரவேற்கிறேன். இந்த ரிசப்ஷன் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் இப்போ ஒரு பிரம்மாண்டமான கேமை வச்சு ஸ்டார்ட் பண்றோம். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் கை தட்டுங்க, தட்டுங்க. வெரி குட். இப்போ நான் இந்த கேமை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி வாலண்டியர்ஸ் வாங்க. ஒருத்தர் இப்படி வைங்க, இன்னொருத்தர் இப்படி வைங்க. இப்ப நம்ம விளையாட போற கேம் பேரு மியூசிக்கல் ஸ்டிக். எல்லாரும் மியூசிக்கல் சேர் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் தானே? சோ இப்போ நம்ம ஒரு வித்தியாசமான கேம் விளையாட போறோம். ஏன்னா கையில் வந்திருக்கேன் இல்லையா? இப்போ உங்கள இருந்து இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ண யார் வேணாலும் வரலாம். சோ முதல்ல கேமை நாம இந்த அவுட்டர் ரிங்ல இருந்து தான் ஆரம்பிக்க போறோம். கேம் ஆரம்பிக்கும் போது ஒவ்வொருத்தர் கையிலயும் ஒரு ஸ்டிக் இருக்க போகுது. ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? மியூசிக் ஸ்டார்ட் ஆன உடனே நீங்க உங்க ஸ்டிக்கை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிறவங்களோட ஸ்டிக்கை பிடிக்கணும். மியூசிக் ஸ்டாப் ஆன உடனே நீங்க இந்த ஸ்டிக்கை பிடிச்சிட்டு நின்னுடணும். மறுபடியும் மியூசிக் ஸ்டார்ட் ஆனதும் இந்த ஸ்டிக்கை விட்டுட்டு உங்க பக்கத்துல ஒருத்தங்க நிப்பாங்கல்ல, அந்த ஸ்டிக்கை நீங்க பிடிக்கணும். மொத்தத்துல நீங்க ஓடும் போது உங்க கையில ஸ்டிக் இருக்கணும். ஒண்ணு இந்த ஸ்டிக் இல்ல பக்கத்துல இருக்கிற ஸ்டிக். புரிஞ்சுதா? கேம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா?